இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரையுமே காணுமே. என்னது இது? நம்ம வீட்டு கல்யாணம் தானா? இல்லையே, ஒன்னும் அறிகுறி தெரியலையே. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? அதானே பார்த்தேன். உங்க சவுண்ட் எல்லாம் என்கிட்ட மட்டும் தானே காட்டுவீங்க. ஏங்க, நாம கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கோம். இதோ நிக்கிறானே நம்ம பையன் கபிலன், இவனுக்கு தான் கல்யாணம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சம்பந்தம் இல்லாம நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சம்பந்தம் இல்லாத மாதிரி நான் பேசலங்க. நீங்க அப்படி நடந்துக்காதீங்கன்னு தான் சொல்றேன். நாமெல்லாம் மூணாவது மனுஷங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனாலே வரவேற்கிறதுக்கு வாசல் வரைக்கும் வருவாங்க. இங்க நாம தான் மாப்பிள்ளை வீடு, எப்படி வரவேற்கணும். ஆனா இங்க பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு ஒரு ஈ காக்காவை கூட காணோம். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. இந்திரா, என்னம்மா இது? ஏன் இன்னும் அவங்க வரல? என்ன ஏதுன்னு நான் போன் பண்ணி பேசுவா, இல்ல நீ கேக்குறியா? இல்ல, நானே பண்றேன் சித்தப்பா. ஐயோ, போச்சு போச்சு. அவங்க இந்நேரம் மண்டபத்துக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம இன்னும் மண்டபத்துக்கு வரலன்னு தெரிஞ்சுதான் போன் பண்றாங்க. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. குட் ஜாப். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஏடி, உன்னை பார்க்கும்போது அப்படியே உங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. அதே கம்பீரம், அதே புத்திசாலித்தனம். கீப் இட் அப் ஏடி. ஷியோர் சார். வர்மா விஷயத்துல மட்டும் நம்ம ஏடி ஃபுல் ஃபோர்ஸ்ல இருக்காங்க சார். இருக்காத பின்ன. அந்த வர்மா பேரை கேட்டா எனக்கே அவ்வளோ கோபம் வரும். இதுல நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஏடி தான். அப்போ அவங்களுக்கு கோபம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். இது வெறும் கோவமோ இல்ல எங்க அம்மாக்கு பண்ற விஷயமோ இல்ல சார். அந்த வர்மா ஒரு தலைமுறையை தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க 18 வயசுக்கும் கீழே இருக்கிற பசங்களுக்கு கூட ஈஸியா ட்ரக்ஸ் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் அந்த வர்மா தான். அவன் இந்த நாட்டுக்கே பிடிச்ச நோய் சார். அவனை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு அழிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இதுக்கப்புறம் ஈஸியா பிடிச்சிடலாம். ஓகே ஐடி, பார்க்கலாம். சிவா, பாய். எஸ் சார். ஓகே சார். ஐயோ சீனியர், என்ன? அம்மா 10 வாட்டி கால் பண்ணிருக்கா. அங்க ஏதோ பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி போறேன், நீங்க நேரா மண்டபத்துக்கு வந்துருங்க. நீங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஐயோ சமந்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவசரமான ஒரு வேலை வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நாங்க யாரு, எங்க தகுதி என்ன, எப்பேற்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரி நடந்துக்கல. அப்படி நடந்துக்க ஆரம்பிச்சோம், அப்புறம் உங்க பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிங்க. ஐயோ சமந்தி, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் வேண்டாமே. ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ? சமந்தி, அப்படிலாம் பேசாதீங்க சமந்தி, தப்புதான். நாங்க உங்களுக்கு முன்னாடி சீக்கிரமா மண்டபத்துக்கு வந்திருக்கணும். ஐயோ சமந்தி அம்மா, மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி சங்கடப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. ஆஹா, சீக்கிரமா மண்டபத்துக்கு வந்து சேருங்க. சரிங்க சரிங்க, வந்துடுறோம். ஏமா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு சம்பந்தி வீட்டுக்காரங்க கிட்ட போய் இப்படி அடாவடியா பேசுவாங்களா? அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன வேணா நினைச்சுக்கிட்டு போகட்டும். என் புள்ள கல்யாண மண்டபத்துக்கு வந்து ஆரத்தி எடுக்க கூட வழி இல்லாம நிப்பான். அதை பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? சில விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரி ஆரம்பத்திலே கிள்ளி வச்சாதான் சரி வரும். சரி விடுங்க சித்தி, அவங்க வந்துருவாங்க. கபிலனுக்கு நீங்களே ஆரத்தி எடுங்க, நம்ம மண்டபத்துக்குள்ள போலாம். எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர? சித்தி, நான் பூ வாங்க தான் போனேன். ஓ, இந்த பூ வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு 1 மணி நேரம் ஆச்சா?
உன்னால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னு தெரியுமா? இவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரிய போகுது ஜமுனா? ஆனா இவ தான் என்ன செஞ்சாலும் அத சப்போர்ட் பண்றதுக்கு தான் ஆள் இருக்கே. ஏய், எதனா கிடைக்கிற கேப்ல நீ பிளான் போட்டுட்டியா இல்ல முன்னாடியே பிளான் பண்ணிட்டியா? ஐயோ ரித்திகா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? நிறுத்தடி. உனக்கு என் கல்யாணமே நடக்க கூடாது, அதனால தானே இப்படி எல்லாம் பண்ற. ஷூ. முதல்ல நிறுத்துங்க. பூ வாங்குறேன்னு வெளியே போனா வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. எப்படி மண்டபத்துக்கு போனா சடங்கு சம்பிரதாயம் செய்யறதுக்கு நமக்கு அங்க பூ தேவைப்படும். அதுக்கு தேவையான பூ இல்ல, அப்பதான் நம்ம பூ வாங்க போறோம்னு சொன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி அது நம்ம கசிங்க இல்லையா? இத பாரு, மேம்பாக்கா பார்க்கும்போது பூதானன்னு சாதாரணமா தான் தோணும். இதனால எத்தனையோ கல்யாணங்கள்ல எவ்வளவோ பிரச்சனைங்க வந்திருக்கு. அப்படியே பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு குறை சொல்றதுக்கும் பழி போடுறதுக்கும் தோ நேர்ந்து விட்டதுக்குன்னு ஒருத்தி இருக்காளே, இவ்வளவு குறை சொல்லி திட்டுவீங்க. இதுக்காக தான் இவ்வளவு முன்கூட்டியே போய் பூ வாங்கிட்டு வர சொன்னேன். போதுமா? கிளம்புற வழியை பாருங்க, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. ஜமுனா, தேவையில்லாம மறுபடியும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காது. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அயலி தான் வந்துட்டால, வேன் வெயிட்டிங். எல்லாத்தையும் வண்டியில் எடுத்து வச்சுட்டு சீக்கிரம் கிளம்பணும். வாங்க போலாம். ஆமா ஜமுனா, இவளை அப்புறமா பாத்துக்கலாம். அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது சீக்கிரம் போலாம். வாங்க வாங்க, பேக் எடுங்க. அம்மா, நான் எடுத்துட்டு வரேன். வை வை, நான் இல்ல, எடுத்துட்டு வேண்டாம், வரேன். நான் வை. கொண்டு வரேன். வேண்டாம்டா, வை. அம்மா, வெயிட்டா இருக்க போது பார்த்து. பரவாயில்ல பரவாயில்ல. குடு பாட்டி. கைலி, இந்த மேல இருக்க தட்டை மட்டும் எடுத்துக்க. வா. போன் எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வீட்டுல தான் இருக்கானா இல்ல கிளம்பி போயிட்டானா என்னன்னே தெரியலையே. செக்யூரிட்டி செக்யூரிட்டி. ஹலோ, நான் கபிலம் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, என் ரூமில் ஒரு ரெட் கலர் ஷூ இருக்கும். சரிங்க சார். அது இருக்கான்னு மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா? சரிங்க சார், சாவி என்கிட்ட தான் இருக்கு. நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ம், கொஞ்சம் சீக்கிரம். சரிங்க சார். சார், உங்கள் வீடு பூரா தேடி பார்த்துல சார், சிவப்பு கலர் ஷூ இல்லை சார். சார், வேற எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்க்கவா? இல்லை இல்லை இல்லை, வேணாம் 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 வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. சரிங்க சார், சரிங்க சார், வச்சிடறேன் சார். ஷூ அங்கே இல்லைன்னா ப்ரூஸ்லி அப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அப்போ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? என்னவா இருக்கும்?